இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இப்போ எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு மாதிரி இருக்கும். நம்மளோட அடிப்படை தேவையான தண்ணிக்கு இன்னமும் ஒரு ஸ்டேட்டை நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சொல்லும் போது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் காவிரி இஷ்யூன்னு சொல்லி. இதோட ஃபுல் டீட்டெயிலை நான் 3 பாட்டாக போடுறேன், மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் இந்த விஷயம் இன்னைக்கும் நேற்றோ ஸ்டார்ட் ஆனது இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா காவேரி இஷ்யூ கர்நாடகாவில் ஆஜினேட் ஆகி தமிழ்நாடு வழியாக ஃப்ளோ ஆகி பே ஆஃப் பெங்காலை ரீச் பண்ணுது. ப்ராப்ளம் என்னன்னா வாட்டர் மேலே கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். அதனால தான் அந்த ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி நம்ம இன்னமும் இருக்கும். ரிலேட்டடாக இது வரைக்கும் 3 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதில் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 2 அக்ரிமெண்ட் 1992 மைசூருக்கு நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சியும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. காவேரி ரிவர்ல எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணனாலும் தமிழ்நாடோட அனுமதி தேவைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் 1924 போட்ட அக்ரிமெண்ட் ரொம்ப முக்கியமானது. கர்நாடகாவில் கிருஷ்ணராஜா சாகர் டேம் கட்டத்துக்கும் தமிழ்நாட்டில் மேட்டூர் டேம் கட்டத்துக்கும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1974 கர்நாடகா நம்மளோட அனுமதி இல்லாமல் சில ப்ராஜெக்ட்ஸ்ல கை வச்சாங்க. ஸோ அப்போ இந்த விஷயம் பெரிய இஷ்யூவா மாதிரி நம்ம 2 ஸ்டேட்டுக்கும் பெரிய பிரச்சனை. கர்நாடகா சைடு இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களோட சிட்டிக்கும் எங்களோட கிராமத்துக்கும் அதிகபட்சமான தண்ணி தேவைப்படுது, அதனால நாங்கள் கம்மியான டிஎம்சியில் தான் தண்ணி கொடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு என்ன சொல்றாங்கன்னா எங்க ஃபார்மர்ஸோட ஜென்ரேஷனே இந்த தண்ணியை நம்பி தான் இருக்கும், ஸோ எங்களுக்கு அதிகபட்சமான தண்ணி தேவைன்னு சொல்றாங்க. அதனால இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போச்சு, ட்ரிபுனலுக்கு போச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. ஆனால் இதுக்கு இன்னும் முடிவும் வரல. இப்போ இது பெரிய கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு. ஸோ அப்கமிங் பார்ட்ல மேகதாது அணை பற்றியும் டிஎம்சி எவ்வளோ நமக்கு கொடுக்க சொன்னாங்க, இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.